விஜய் மெஜாரிட்டியில் வின் பண்ணியிருக்கணும். அது ஏன் மெஜாரிட்டியில் வின் அதான் வரேன். அமித்ஷா சொன்னது ஒண்ணுதான். என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை தான் சொன்னார். இந்த சனாதனத்தில் நீங்க முழுசா படிச்சீங்கன்னா, அந்த மனுஸ்மிருதியை படிச்சீங்கன்னா, பெண்களை அடிமையா வைக்கிறது தான் அங்க எழுத்தே. கரெக்டா 10 மணிக்கு செங்கோட்டையன் சொன்ன மாதிரியே வெறும் 2 மணி நேரத்துல 106 சீட்ல போய் எப்படி ஒரு புது கட்சி நிற்கும். அவர் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மென்மேகம் மென்மேகோ ஐ கோ ஆன் ஃபார் எவர். பவன் கல்யாணம் அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பேசியிருக்கு. ஸோ சிலபஸ் ஒன்று, லாங்குவேஜ் மாறுது. விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவர் போட்ட ட்ரெஸ்ஸுடைய கலர் காக்கி வெள்ளை. அது எதுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா RSS. இதுதான் வந்து பவன் கல்யாணம் போட்டிருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டியும் போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு, ED, CBI, எலெக்ஷன் கமிஷன், இது எல்லாமே பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவருடைய எலெக்ஷன் ப்ரொபோசல் அண்ட் அப்ரோச்சும் பிஜேபியுடைய எலெக்ஷன் ப்ரொபோசல் அண்ட் அப்ரோச்சும் சேம் டைப் தான் இருக்கு. ஏன்னா 2 பேருக்குமே ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றது நாக்பூர்ல. அவருக்கு சாதகமா இருக்க விஷயம், அவரை புகழ்ற விஷயம், அவரை வந்து ஒரு போதையிலேயே வச்சிருக்காங்க. இதுக்கு மெயின் கீ பிளேயர் ஒருத்தவங்க இருக்காங்க, த்ரிஷான்னு ஒருத்தவங்க. நாட்டு பற்று பிரச்சனை கிடையாது, ஆனா அது வெறியா மாறக்கூடாது. டிஎம்கேவை ஒரு பொலிட்டிக்கல் காம்படிட்டரா பார்க்காம டிஎம்கேவை பரம்பரை எதிரியா பார்க்கிற மனோபக்குவத்துக்கு திரு விஜய் அவர்களை குறை சொல்லலாம். விஜய முன்னாடி வச்சு RSS கிரியேட் பண்ண ஒரு பிம்பத்தை தான் நான் சொல்ல வரேன். எல்லாரும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஓட்டு போட்டு நம்ம தலைவரை ஜெயிக்க வச்சிட்டோம், நல்லா மாட்டி விட்டுருக்கீங்க. சரி, நீங்க இப்போ இப்படி சொல்றத வச்சு பார்த்தோம்னா விஜய் மெஜாரிட்டியில வின் பண்ணிருக்கணும். அது ஏன் மெஜாரிட்டியில வின்? அதான் வரேன். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அமித்ஷா சொன்னது ஒண்ணுதான். என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை தான் சொன்னார். ஆமா, எப்படி தொடர்ச்சியா பாஜக காரங்க எல்லாமே சொல்றாங்க. அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ண உடனேயே சொன்னது. ஓகேங்களா? நீங்க அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ரிசல்ட் அப்பெல்லாம் பெருசாலாம் என்னெல்லாம் 10 மணிக்கு டிசைட் ஆகிடும், டிவிக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லுதுன்னா 80லேருந்து 120 சீட்டுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து 3 நாள் கழிச்சு IPS ரவி என்ன பண்றாருன்னா, அவருமே அதே டேட்டாவை சொல்றாரு. கேட்டா நான் வந்து அவர் ரிட்டையர்ட். ஆக்சுவலா நான் வந்து என்னுடைய ரிட்டையர்ட் போலீசர்ஸ் எல்லாருமே வந்து தொகுதி அனுப்பிச்சோம். அந்த அளவுக்குலாம் அவருக்கு என்ன அவசியம்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னு அப்படியே கொஞ்சம் பின்னாடி நோக்கி போய் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனுடைய சொந்தக்கார் வேற என்ன பண்றது? அவர் செங்கோட்டையனுடைய சொந்தக்கார். ஸோ செங்கோட்டையன் ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு, நீங்க என்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வின்னு சொல்லிட்டாரு. ஆக்சஸ் ஒன்று சொல்லிருச்சு, அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தணும்ல, மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும்ல அப்படின்றது ஒன்று பண்றாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் ஒருத்தர் யாரோ சொல்றாங்க, இந்த ஆனந்த்ஜித்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, டிஎம்கே வாஷ் அவுட்டு, IASல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ரிசல்ட்டுக்கு 3 நாள் முன்னாடி இளையராஜா ட்வீட் போடுறாரு, அந்த தம்பி ஓகேங்களா பாட்டு. ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, பிஜேபி RSS சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காங்க, இதை கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்க வந்து ஆன்டி கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, ஆன்டி டிஎம்கேன்னு ஒன்று இருக்கு. அது யாருன்னா RSS குரூப். ADMK குரூப் கூட கிடையாது, நாம் RSS குரூப். ஓகே, சரிங்களா? அவங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, டிஎம்கே அப்படின்னா பிராமின்ஸ் எதிர்க்கிறாங்க. இல்ல, RSS உடைய ஐடியாலஜி எதிர்க்கிறோம், சனாதனம் என்ற ஐடியாலஜி எதிர்க்கிறோம். இவங்க எல்லாருமே சனாதனம். அந்த சனாதனத்துல நீங்க முழுசா படிச்சீங்கன்னா, அந்த மனுஸ்மிருதியை படிச்சீங்கன்னா, பெண்களை அடிமையா வைக்கிறது தான் அங்க எழுத்தே. இப்ப பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னு நம்ம போராடுறோம் இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் கேட்கிற நான் இந்த நரேட்டிவ் முடிச்சிடறேன் ஃபர்ஸ்ட், ஏன்னா இந்த நரேட்டிவ் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க இப்படிலாம் சொல்றாங்க. நார்மலா நீங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா மேடம் அவ்வளோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அப்படியாப்பட்ட இருக்கும்போதே
1 மணிக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த லீடிங் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஏறுறது இறங்குறது. அந்த ஸ்டெபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா கரெக்டா 10 மணிக்கு செங்கோட்டையன் சொன்ன மாதிரியே எப்படி வெறும் 2 மணி நேரத்துல 106 சீட்ல போய் எப்படி ஒரு புது கட்சி நிக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அது ஒண்ணு நிக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எலெக்ஷன் லாஸ்ட் நாள் அப்பவுமே வந்து என்ன ஐயோ நான் இது எங்கேயோ நான் எண்டுக்கு வந்துட்டேன், முன்னாடி வரேன். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ விஜயோடைய இது பண்றாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, குஜராத்துடைய சிஎம்மா மோடி எப்ப ஆகுறாரு? ஒரு இன்சிடென்ட், ஒரு மெயின் இன்சிடென்ட் ஒன்று இருக்கு. கோத்ரா ரயில் எரிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் ஆகுறாரு. ஸோ விக்ரவாண்டியில் ஃபர்ஸ்ட் இவர் வந்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. விக்ரவாண்டியில் 5 பேர் செத்தாங்கன்றது யாருமே பெருசா பேசல. ஓகேங்களா? இதே மறுபடியும் கரூர்லேயே ஒரு 3 பேர் செத்துனா பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. அது ஸ்டாம்பீடா மாறி அது வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா மாறினதால தான் பேசப்பட்டுச்சு. சரிங்களா? நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவர் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மென் மே கம் மென் மே கோ, ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர். இத பவன் கல்யாணம் அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஸோ சிலபஸ் 1 லாங்குவேஜ் மாறுது. தெலுங்கு, தமிழ். சரிங்களா? நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. விஜயுடைய எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் போட்ட ட்ரெஸ் உடைய கலரு காக்கி வெள்ளை. அது எதுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ். இதை தான் வந்து பவன் கல்யாணம் போட்டிருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டியும் போட்டிருக்காரு. சரி, நீங்க இந்த கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய இதுதான். ஆர்எஸ்எஸ் உடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க டார்கெட் பண்றது எல்லாமே 15 ஏஜ் இருக்குள்ள இருக்கக்கூடிய பசங்களை தான். அவங்கள தான் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்கள தான் அவங்க வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நாமெல்லாம் வந்து இப்படி, நாமெல்லாம் அப்படி, நம்ம முஸ்லீம்லாம் நம்ம எதிரி. நான் வந்து வாரணாசியில் இருந்தப்போ ஷூட்டுக்காக போயிருந்தப்போ ஒரு ஹோட்டலுக்கு மொட்டை மாடியில் போய் நிற்கிறேன். ஏதோ பேசின்னு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு, அந்த வீட்டு மொட்டை மாடியில் ஒரு 25 சின்ன பசங்க, காக்கி டவுசர், வெள்ளை சட்டை போட்டு கையில் வந்து குச்சி ஊற்று, இங்கே ஒருத்தன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அப்படி இந்த பக்கம் ஒரு வீட்டில் மேலே மாடியில். அதாவது அப்படி நான் பார்க்கும்போது என் கண்ணு ரீச் ஆகுற வரைக்குமே ஒரு 7-8 வீட்டுக்கு மொட்டை மாடியில் அதாவது 10லேருந்து இந்த 15 ஈஸியாக மேனிப்புலேட் ஆகக்கூடிய வயசு பசங்களை அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை தான் விஜய் கடைசி 4 விஷயத்தில் யூஸ் பண்ணார். ஏன்னா நல்லா நோட் பண்ணீங்கன்னா, எல்லார் வீட்லையுமே வந்து விஜய் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு பசங்களுக்கு அந்த சாங்கு, இந்த டான்ஸ், எல்லா பெரியவங்களுக்கு நிறைய பிடிக்குது இல்லைங்களா? அதாவது ஆனா அவர் முக்கியமா எல்லாரையுமே ஈஸியா கவர்ந்தது அவருடைய டான்ஸ்ல. அவருடைய டான்ஸ்ல அவர் ஈஸியா கவர்ந்தாரு. அவருடைய அந்த துருன்னு இருக்கிற விஷயத்துல அவர் கவர்ந்தாரு. அவருடைய சாங்ஸ் எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டாச்சு ஹிட் ஆயிடும். ஏன்னா இப்ப நான் வந்து எல்லார் மக்கள் மனசுலயும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆகணும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இத ஒரு விஷயமா யூஸ் பண்ணி இந்த விசில் போர்டு, நீங்க யோசிச்சு பாருங்களேன். புது கட்சி இப்போ நாம் தமிழர் வந்து எத்தனையோ சின்னம் கேட்கும்போது கிடைக்கல. ஆனா டிவிக்கே கேட்ட அந்த விசில் சின்னம் எப்படி கரெக்டா கிடைச்சது? சரிங்களா? அதுவும் இதுக்கு முன்னாடி மற்ற கார்லலாம் சிஎம்னு இல்லாமல் கோட் படத்தில் விசில் பாட்டு வச்சு அதுலேயே வந்து ஷாம்பெயின் கேம்பெயின் அது வரும்போது இங்கே சிஎம்னு வருது. அந்த பாட்டில் தான் அந்த விசில் வருது. நல்லா வேற சாங்கில் கூட விசில் வரல, அதே சாங்கில் தான் நான் வந்து கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், விசில் போடு அப்படி. ஸோ இது எல்லாமே இது வந்து நீங்கள் ரொம்ப கிளீனாக தெரியும். சுப்ரீம் கோர்ட்டு, இடி, அப்புறம் சிபிஐ, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன், இது எல்லாமே பிஜேபியோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் போயிட்டு ஒரு இது கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி ஈஸியாக ஒன்று கிடைச்சி, அதை தான் வந்து ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க போலண்ணா, ஒன்று கிடைச்சிச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் அப்படி நார்மலாக அப்படி விட ஆரம்பிக்கும் போது அவர் பேச்சு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை நோக்கி வெறுப்பு அரசியல் தான் இருக்கே தாண்டி. சரி, இப்போ நான் வந்து
ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து நான் மாற்றத்துக்காக அரசியலுக்கு வரேன் அப்படின்னா, அப்போ மக்கள் வந்து என்ன மாற்றம்னு கேட்பாங்க. கரெக்டுங்களா? எல்லாமே மாற்றம் தான். அதாவது ஜிடிபி 11.8% இருக்கிறத 20 புள்ளி மாத்துறதும் மாற்றம் தான், 2 புள்ளிக்கு மாத்துறதும் மாற்றம் தான். இதுல எந்த மாற்றம்னு சொல்லல. நீங்க வந்து அவருடைய ஸ்பீச்ல எதுவுமே வந்து ரொம்ப அக்யூரேட் ஸ்பெசிபிக்கா இருக்காது. ஆக்சுவலா வாக்குறுதிகளை வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக வாக்குறுதிகளை தான் சுட்டு கொடுத்தாரு. இல்ல அது என்னன்னா இவங்க அதாவது இது இவருது இல்ல. நீங்க அப்படியே பவன் கல்யாணுடைய வாக்குறுதிகள் அவருடைய ஸ்பீச்சுமே எடுத்துக்கோங்க. ஆமா, செயல்பாடுகளே பவன் கல்யாணுடைய பிஜேபியுடைய ஸ்பீச்சும் எடுத்தீங்கன்னா சேம் லைக் பிளண்டா இருக்கும். ஒரு மாதிரி நம்மளே வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எமோஷனலா போயிடும். ஓகே அப்படின்ட்டு. அதாவது இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட். இது ஆக்சுவலா இதெல்லாம் பக்கா ஸ்கிரிப்ட். நீங்க வந்து இவருடைய எலெக்ஷன் ப்ரப்போசல் அண்ட் அப்ரோச்சும் பிஜேபியுடைய எலெக்ஷன் ப்ரப்போசல் அண்ட் அப்ரோச்சும் சேம் டைப் தான் இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றது நாக்பூர்ல. புரியுது. அங்கே இருந்தா வருது. ஸோ இப்படி நடக்குது இல்லைங்களா? ஸோ இந்த டைம்ல எங்க பேரை யூஸ் பண்ணிக்கும், இந்த டைம்ல அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கும். சரி, ஓகே, அவர் வந்து தீய சக்தி திமுக தான் அப்படின்னு அவர் சொன்னது ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஊழல் சக்தி அதிமுகவை பத்தி அவர் பெருசாவே பேசலையே. ஆமா, சரிங்களா? இப்போ விக்கிரவாண்டியில அப்படி நடக்குது, அப்புறம் வேற மதுரையில் நடக்குது, திருச்சி நாகப்பட்டினம் நடக்குது. அடுத்து அவருடைய மீட்டிங் வந்து பெரம்பலூர்ல. ஆனா அதுக்கு முன்னாடி 2 நாளோ 3 நாள் முன்னாடியோ முப்பெரும் விழா திமுக எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அதிமுக பிரச்சாரம் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு அங்கதான் வேணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஷெட்யூலை மாத்துறாங்க. சரிங்களா? மாத்துறாங்க. நாளைக்கு மீட்டிங்க்கு இன்னைக்கு கேட்குறாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன அப்பத்துல நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னைக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. நீ எப்ப அப்ளை பண்ணனா? இப்பதான் அப்ளை பண்ண. ஏன்டா இப்ப அப்ளை பண்ணா இப்பதான் கொடுப்பாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா இங்க இந்த வெளி உலகத்துல நடக்கிற விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு போய் சேராத அளவுக்கு அங்க அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி குரூப் வந்து பாத்துக்குச்சு. ஏன்னா நீங்க விஜய் நாலேஜுக்கு தெரியாம தான் நடந்துச்சுன்றீங்களா? எது அந்த விஷயங்கள் கரூர்ல இல்ல, கரூர்ல நடந்த விஷயம் அதுக்கு முன்பாக நடந்தது. அதாவது என்னன்னா இங்க மக்களுடைய வெறுப்பு எல்லாம் இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து ரொம்ப நியூட்ரலான ஒரு ஆளு. விஜய் படத்தையும் பார்ப்பேன், அஜித் சார் படத்தையும் சரி இப்போ விஜய் சார் படத்தையும் பார்ப்பேன், அஜித் சார் படத்தையும் பார்ப்பேன், ரஜினி சார் படத்தையும் பார்ப்பேன். ஏன்னா படம் பார்க்கறதுன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்து பார்க்கும். ஆனா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கே வந்து அது வேற மாதிரி ஒரு மைண்ட்ல கொண்டு வந்துருச்சு, நியூட்ரலா இருக்கவங்களுக்குலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த பொது கருத்து இருக்குல்ல, அது அவர் காதுக்கு அதாவது அவருக்கு சாதகமா இருக்க விஷயம், அவரை புகழ்ற விஷயம், அவரை வந்து ஒரு போதையிலேயே வச்சிருக்காங்க. இதுக்கு மெயின் கீ பிளேயர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா, த்ரிஷான்னு ஒருத்தவங்க. அவங்கதான் பிராமின் லாபி. அதாவது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி கொண்ட ஒரு லாபி. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் பிராமின்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குமே வந்து பிஜேபி பிடிக்காது. ஸோ அதனால நான் பிராமின்ஸ்னு அந்த மொத்த சமூகத்தையும் நான் சொல்ல விரும்பல. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை பின்பற்றக்கூடிய பர்சன்ஸ் லாபி. சரிங்களா? அப்புறம் இந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவரு, இவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார், அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர். ஆமா, வந்தவர் தான். இன்னும் இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஒரே ஐடியா சேர்ந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப். ஆமா, அதாவது என்ன பண்றாங்கன்னா இவங்களே தான் மீம் கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலா நிறைய பேர், அதாவது விஜய் அவருக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருமே விஜயை பத்தின கிரியேட் பண்ண விஷயம் எல்லாமே வந்து டிஎம்கே ஐடிவிங் பண்ணதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பண்ணது ஃபுல்லா பிஜேபி அவங்களுக்கு தெரியாது. Z+ பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க. அது ஏன் கொடுக்கணும்? ஆமா, எதுக்கு கொடுக்கணும்? யாருக்கே இதுக்கு கொடுத்தது இல்ல. சீமானுக்கு கூட கொடுத்தது. இத்தனைக்கும் சீமான் வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரனை வைத்து அரசியல் செஞ்சு. ஆமா, கொடுக்கறதா அவர் கொடுத்துருக்கணும். Y+ அவருக்கு கொடுக்கல, விஜய் கொடுத்தாங்க. ஏன்னா பாத்துக்கணும் அப்படியே பத்திரம். ஏன்னா அவங்க ரொம்ப பொக்கிஷமா பாத்துக்க வேண்டிய ஆளு. ஏன்னா இவரை வச்சுதான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஆர்எஸ்எஸ்க்கு போகணும். பக்கத்து, அதாவது அவருக்கு பாதுகாப்பு கிடையாது, நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவங்க அதாவது இப்ப சினிமால நீங்க ஒரு சில படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ இருப்பாரு, என்னன்னா சுத்தி இருக்கவங்கள அவர் பாதுகாப்பு நினைப்பாங்க. இல்ல, அவரை மீறி, அதாவது வெளியே இருக்கிற விஷயம் அவருக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றத அவங்க கவர் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாருமே. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஏன்
நார்மலா இருக்கக்கூடியவங்க அவர் பக்கத்திலேயே இல்லை. சரிங்களா? ஏன்னா இதை வந்து நான் ஒரு சில இன்டர்வியூவில் டிவிகே வந்த டைமில் பேசும்போது இன்டர்வியூ பார்த்து எனக்கு டிவிகேல இருக்கக்கூடியவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டும் போது நான் பேசி இது பண்ணும்போது ஃபைனலாக எங்களுடைய விஷயம் எப்படி வரும்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பிரதர். எங்களுடைய கருத்துக்களே வந்து எங்களால் வந்து தலைவர்கிட்ட கொண்டு போக முடியல, இங்கே ஒரு பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது டிவிகே வச்ச அலிகேஷன்ஸ் எல்லாம் எப்படின்னா, இது ஜென்ரலாக எல்லா ஆட்சியிலையுமே வந்து இந்த அலிகேஷன் வைப்பாங்க. லஞ்சம், ஊழல், ஓகேவா, பெண்கள் பாதுகாப்பு இல்லை. ஒன்று சொல்லட்டுங்களா, 50 வருஷமா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்றாங்கல்ல. 50 வருஷமா நம்ம என்ன பண்ணோன்றதை கேட்கறதுக்கு முன்னாடி குஜராத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தா போதும். கண்டிப்பா. ஏன்னா அவங்களும் நம்ம கூட தான் சுதந்திரம் வாங்கினாங்க, ரைட்டா? அதாவது தமிழ்நாடுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சதோ அப்பதானே குஜராத்துக்கும் கிடைச்சது, அப்பதானே பீகாருக்கும் கிடைச்சது. அங்க போயிட்டு அப்படி பார்த்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 50 வருஷத்துல திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணியிருக்குன்ட்டு. இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணது. இங்க திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்களை சொந்தமா யோசிக்கிற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்ன வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்பாங்களே. வெள்ளைக்காரன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நிறைய கிராமங்கள்ல, பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள்லயே மேல் சட்டை போடக்கூடாது, ஓகேவா, எந்த தப்பு நடந்தாலும் வாய் திறந்து பேச, அதாவது பேச்சுரிமை கிடையாது, செயலுரிமை கிடையாது, சொல்லுரிமை கிடையாது. இல்லை, இப்போ கூட மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல கூட பழங்குடியினர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உள்ள வரக்கூடாது. ஆமா, கொடுமைகள் இருக்கு. சரி, தமிழ்நாட்டுல இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அது டிராஸ்டிக்கா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு 80% இருந்ததுன்னா இப்போ 10 to 15% இருக்கு. அதையும் நம்ம சரிதான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தாண்டி. ஏன்னா எனக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மேல என்ன மரியாதை வந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து திமுக இதெல்லாம் தப்பு பண்ணிச்சு சொல்லும் போது, நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் நான் ஒத்துக்கிற, அதை நான் சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் அவர் சொன்னார். அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவர் என்ன சொல்றன்னா, இருக்கு, நான் அதாவது இல்லை அப்படிலாம் இல்லைன்னு அவர் சொல்ல. ஆமா இருக்குதான். அதாவது நம்ம வந்து போன வருஷத்தை கூட இந்த வருஷம் அது எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பார்க்கணுமே தாண்டி 100% கம்மியாகும் நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒயின் ஷாப்பு அப்படின்லாம் இதெல்லாம் பயங்கரமான பாலிடிக்ஸ், இதெல்லாம் வேற, ஓகேங்களா? ஏன்னா குஜராத்ல போய் பாருங்க, கஞ்சா பொட்டி கடைக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் அப்படி கிடைக்க சொல்லுங்க பார்க்கலாம். கிடைக்காது. அதாவது நீங்க நார்காட்டிக்ஸ் உடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது தமிழ்நாடு தான். பெண்களுடைய அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கிற அபியூஸ்ல கீழே இருக்கிறது தமிழ்நாடு தான். பெண்கள் பாதுகாப்புல மேல இருக்கிற தமிழ்நாடு தான், ஓகேவா? பொருளாதாரத்துல மேல இருக்கிறது தமிழ்நாடு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இவங்க இதெல்லாம் பார்க்கறது. ஏன்னா அவங்கள ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னா, இதுக்கு தான் நான் வந்து அந்த விஷயம் என்ன சொன்னேன்னா, அந்த 2017 அந்த விஷயங்கள், அந்த ஜல்லிக்கட்டை வச்சுட்டு அவங்க வேற ஒன்று பண்ணாங்கல்ல. என்ன பண்றாங்கன்னா, விஜய் அவர் மேல ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் வச்சிருக்காங்கல்ல, அத விஜய் மேல பாசம்ன்றது வேற, அந்த பாசத்தை அப்படியே டிஎம்கே மேல வெறுப்பு மாத்துறதுன்னு ஒண்ணு வேற. இப்போ பாகிஸ்தானும் நம்மள மூணு ஒரு கண்ட்ரி தான். ஆனா நம்ம பாகிஸ்தானும் இந்தியாவும் மேட்ச் விளையாடும்போது மட்டும் எதிரி மாதிரியே பார்ப்போம். அதுதான் பாலிடிக்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்களேன். கேம்ன்றது என்னைக்கு வேணா எப்போ வேணா எப்படி வேணா மாறும். அந்த பிளேயரை நாம எதுக்கு திட்டணும், அந்த பிளேயரை நாம எதுக்கு இது பண்ணணும், அவனையே நம்ம எதிரியா பார்க்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் வந்து நாட்டு பற்று பிரச்சனை கிடையாது, ஆனா அது வெறியா மாறக்கூடாது. அதாவது பாகிஸ்தான் ஓகே, ஆனா பாகிஸ்தான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. ஸோ இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க அடுத்து டிஎம்கேவை ஒரு பொலிட்டிக்கல் காம்படிட்டரா பார்க்காம டிஎம்கேவை ஒரு பரம்பரை எதிரியா பார்க்கிற மனோபக்குவத்துக்கு கொண்டு வந்த ஸ்பீச் தான் நாக்பூர்ல இருந்து வந்த ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ரொம்ப கிளீனா பிளே பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் ஆனா இது அவங்களுக்கே தெரியாம அவங்க மேனிபுலேட் ஆயிருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு என்ன அண்ணான்னு சொல்லுவான், ஓகேங்களா? அவங்ககிட்ட என் நம்பர் இருக்கு, ஓகேங்களா? நான் ஃபேஸ்புக்கில் வந்து
நமக்கு ஒரு கோவம் ஒன்று இருக்கு. என்னன்னா, இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, நான் எப்பயும் கேட்பேன், ஏண்டா மாற்றம்னு சொல்றீங்க, அது என்ன மாற்றம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் இது வரைக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்ல போட்டீங்கன்னா, எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் ஃபேஸ்புக்ல போஸ்ட்ல டிவிக்கு அகேன்ஸ்டா போஸ்டே போடுறேன். ஓகே. உடனே எனக்கு தம்பி என் அண்ணன்னு சொன்னவனே, என்னன்னா பேடிஎம் கரோ அப்படின்றான். அவனுக்கு என்னுடைய ஐடியாலஜி தெரியும், என் கூட இருந்திருக்கான். அப்புறம் வந்து என்னன்னா, இது ரெட் ஜெயிண்ட்ல கமிட் ஆகிட்ட போல அப்படின்றான். அப்படி ஒருத்தவங்களுக்கு ஜால்ரா தட்டி தான் சினிமா பண்ணோம்னா இந்நேரத்துக்கு நான் வந்து 25 படம் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா. நான் வந்து அப்படி இல்லைன்றதே அவனுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட அப்படி பேசுறதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வந்து விஜயை பத்தி பேசிட்டேன். இல்ல, நான் விஜயை பத்தி கூட பேசல, நான் டிவிக்கே பத்தி பேசுறேன். அவங்க அது விஜய்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாருமே அவங்களுடைய கேண்டிடேட், இப்போ தீய சக்தி திமுக, அதாவது டிவிகேவுடைய, அதாவது டிவிகே மூலமா ஆர்எஸ்எஸ் பிஜேபி, நான் இப்படிதான் சொல்லுவேன், டிவிகே மூலமா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வச்ச புரோபகண்டா என்ன அப்படின்னா தீய சக்தி திமுக. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதை வந்து ஏன் தீய சக்தின்னு சொல்லணும்? அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. தீய சக்தி அப்படின்னு சொல்றது இருக்கு. நான் சின்ன வயசுல 6வது 7வது படிக்கும்போது ராமாயணம் டிவியில போடுவாங்கல்ல, ஒரே ஒரு எபிசோட் பார்த்தேன். ஓகேங்களா? ராவணனுக்கு மீச தாடி முடி ஜடா முடி இருக்கு, ராமனுக்கு கிளீன் ஷேவ். எங்க சார் கிட்ட போய் நான் கேட்டேன், ஓகேவா, அரக்கர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்கடா, அவர் வந்து பிராமின், ஆனா அவர் ரொம்ப சூப்பரா சொன்னார் எனக்கு. அது அரக்கர்கள் இப்படி இருப்பாங்க, நல்லவங்களாம் இப்படி கிளீனா ஒயிட்டா, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லவன் வெள்ளையா இருப்பான், கெட்டவன் கருப்பா இருப்பான். இததான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய போதனையே. ஓகே. அதனாலதான் நார்த் இந்தியாக்காரன் நம்மள கெட்டவனா பாக்குறான். நம்ம தாடி வச்சிருக்கோம், மீசை வச்சிருக்கோம், தாடி வச்சிருக்கோம், எல்லாருமே அரக்கன். மீச தாடி வைக்காம முழுன்னு வெள்ளையா இருக்கிறவன் ராமன். இவன் ராவணன், இவன் ராமன். ஏன்னா இதை நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, வாரணாசியில அந்த கோயிலுக்கு இது போகுது, ராவணனுக்கு பாகிஸ்தான் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கான், ஓகேவா, ராமனுக்கு இந்தியன் ஆர்மி ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கான். ஓகே. அவனுக்கு எப்படி பரப்புறானுங்க, நம்ம சாதாரண விஷயம் அது. ஆனா அங்க பாக்குற எல்லாருமே அது வந்து மைண்டுக்குள்ள ஏத்திக்கிறாங்க. எப்படின்னா, கருப்பா இருக்கவன் கெட்டவன், வெள்ளையா இருக்கவன் நல்லவன், இப்படிதான் அவங்க புகுத்துறது. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஏன் இவர் வேற ஏதாவது சொல்லிக்கலாம்ல, வேற சக்தின்னு, தூய சக்தின்னு ஏன் சொல்ல? அப்போ சரி, தீய சக்தி திமுக நீங்க சொல்லும் போது, அப்ப அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் உடைய, அதாவது நான் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்கள வந்து விஜய் சொல்லிட்டாருன்றதுக்காக தான் தீய சக்தி திமுக, தூய சக்தி டிவிகேன்னு தாவேக்கான்னு சொன்னாங்க. ஆனா யாருமே சரி இவங்களை தீய சக்தின்னு சொல்றாங்கல்ல, அவங்க என்ன தீய சக்தின்னு இது வரைக்கும் யாராச்சும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்பாங்களா? இல்ல. இப்போ யாரெல்லாம் ஓகே திமுக தீய சக்தி அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த என்ன சொல்றது, அலைன்ஸுமே தீய சக்தி, கரெக்டா? ஓகே. கூட்டணிகள் எல்லாமே தீய சக்தி. அப்போ எல்லாருடைய பேக்ரவுண்ட் அவங்க செக் பண்ணியிருக்கணும்ல. கண்டிப்பா. தீய சக்தின்னு சொல்லும் போது, அப்போ தூய சக்தின்னு சொல்லும் போது, அப்போ நாம எவ்வளவு நல்லவன்றதையும் இவங்க செக் பண்ணிருக்கணும்ல. இது எதுவுமே பண்ணாம பிளண்டா தீய சக்தி தூய சக்தின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா நீங்க தீய சக்தியில இருந்து போன ஒரு கட்சி அதான் சொல்ல வரேன். இப்போ தீய சக்தின்னு சொன்ன திமுகல வந்து கிரைம் ரேட் 40% தான். தூய சக்தி தாவேக்கா சொன்னது வந்து கிரைம் ரேட்டு 48%. நான் வந்து இப்ப நான் பேசுறது கூட நான் திரு விஜய் அவர்களை குறை சொல்லல, விஜய முன்னாடி வச்சு ஆர்எஸ்எஸ் கிரியேட் பண்ண ஒரு பிம்பத்தை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவருமே இதுல மாட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஓட்டு போட்டு நம்ம தலைவரை ஜெயிக்க வச்சிட்டோம், நல்லா மாட்டி விட்டுருக்கீங்க, உங்களுக்கு புரியல. அவர் பயங்கரமா மாட்டிருக்காரு. இப்பவுமே வந்து திராவிட கட்சிகள் வந்து சனாதனத்தை தான் எதிர்க்கிறதே தாண்டி மக்களுடைய நம்பிக்கையை எதிர்க்கல. அப்படின்னா நம்ம இங்க ஒரு கோயில கூட, இப்ப எப்படி அவங்க வந்து பாபர் மசூதியை இடிச்சாங்க, அந்த மாதிரி இங்க நம்ம ஒரு கோயில் இடிச்சது இல்ல.
ஒருவேளை ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி இடத்துல மேபி அது நடந்திருக்குமே தாண்டி, அப்போ கூட நேஷனல் ஹைவே வந்து யாருடைய இதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி சிபிஎஃப்சி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனா அது முடக்குனது வந்து திமுக. திமுகன்னு. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா. கேஸ் விலை ஏறிச்சு, திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க. கேஸ் விலைக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே சம்மந்தமே கிடையாது. பெட்ரோல் விலைக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறுது இல்ல, அதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. தெரியல. ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு உதயமின் திட்டத்துல போட்டாரு. கையெழுத்து போட்டாரு. அந்த உதயமின் திட்டம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியும். என்னன்னா, நீ வருஷம் டாரிஃபை ஏத்தலன்னா நான் உனக்கு தர வேண்டிய சப்சிடியை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதாவது நம்மளுடைய பணத்தை வாங்குறதுக்கே நான் உங்களை ஏத்தி தான் ஏத்தி தான் வாங்குறேன்றாங்க. அதை அவங்க வேற விஷயத்துல காம்பன்சேட் பண்றாங்க நம்மளுடைய அரசாங்கன்றது அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைனாங்க. சரி, அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்களேன்டான்னு சொல்ல மாட்டாங்க. சரி, அவங்க போராடினாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, ரைட். அவங்க ஏன் போராடினாங்கன்னு யாராச்சும் யோசிச்சிங்களா? அவங்க ஏன் போராடினாங்க அப்படின்னா, அவங்கள பர்மனன்ட் பண்ணணும். சரி, அந்த பர்மனன்ட் பண்ணணுன்ற விஷயம் ஏன் நீங்க 2022 பண்ணல? டிவிகே கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்றீங்க. பண்ணிருக்கலாம். இது எல்லாமே நோட் பண்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இபிஎஸ் இருக்கும் போதே வந்து தமிழ்நாட்டுல நிறைய கவர்மெண்ட் லெவல்ல நார்த் இந்தியன்ஸ் உள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க. தனியார்களை கொண்டு வந்து நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கூட டிஜிபி எல்லாம் மாத்திருக்காங்க இல்லைங்களா? ஆமா, அவங்களுடைய வேலையே என்னன்னா, இப்போ அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது அப்படின்னா, அந்த சட்டம் அந்த அந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வருதுன்னா, அந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அரசாங்க அதிகாரிகள் தான். அதிகாரிகள். ஓகேங்களா? இந்த கிரேட் 1ல இருக்கிறவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க, கிரேட் 2ல இருக்கவங்க பாதி ஸ்டேட்டுக்கும் பாதி சென்ட்ரலுக்கும் சப்போர்ட்டா இருக்கவங்க, கிரேட் 3ல இருக்கவங்க முழுக்க வந்து ஸ்டேட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கவங்க. இந்த இந்த பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு சாதகமா இருக்கவங்களுக்கு ஒர்க்குடைய லோடை கம்மி பண்ணிட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்கவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமா கொடுத்து, அரசாங்கம் அவங்கள ஓவரா வேலை வாங்குது. வாங்குற சம்பளத்துக்கு வேலை வாங்குறது ஆமா. பிரச்சனை இல்லை. ஆனா அதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிகமா வேலை அந்த கொடுக்கணும். வெறுப்புல தான் இந்த வாட்டி அரசாங்க அதிகாரிகள் முக்காவாசி பேர் 80% ஓட்டு டிவிகேக்கு போனது காரணம் தான். ஓகே. இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பிஜேபி. அதை விட்டு மேலே இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க, ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்க வந்து யாருக்கு இங்கே ஓட் போடுறீங்கன்னு போது நாங்கள் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க. எந்த உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, எங்கள் ஓனர் சொன்னாங்க அதனால போட்டேன் அப்படின்னாங்க. அவங்க ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபி. இங்க விஜய்க்கு டிவிகேக்கு விஜய்ன்னு சொன்னா தப்பு. டிவிகேக்கு விழுந்த ஓட்டுகள்ல கணிசமான ஓட்டு பிஜேபி ஓட்டு. ஓகே.